இலவசமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து நம்ம பஸ்ல போலாம், பொங்கலுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. இதை வாங்குறதுக்கு நம்ம அவ்வளவு முட்டி மோதி நம்ம முதலா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் இருந்தேன். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல ட்ரிங்க் பண்ற ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு குடிப்பாங்க அப்படிங்கறது யோசிங்க. டாஸ்மார்க்கை யாரு நடத்துறது? கவர்மெண்ட் தான் டாஸ்மார்க் நடத்துது. அந்த மாசம் பூரா சம்பாதிக்கிற அந்த காசுல பாதி காசை டாஸ்மார்க்கு கொடுத்துறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு போயிருது. அப்ப நம்ம இலவசமா வாங்குற பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் 10 ரூபா 15 ரூபா வட்டி போட்டு திரும்பவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். சம்பளத்துல 1000 ரூபாயை டாஸ்மார்க் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துறோம், அதுல நம்மளுக்கு ஒரு 100 ரூபாயை திரும்பி இலவசமா கொடுக்குறாங்க. இது நமக்கு பெருசா தெரியுது. இது எப்படி இருக்குன்னா, இந்த 1000 ரூபாய், இந்த யானை போறது நம்ம கண்ணுக்கு தெரியலீங்க, சின்ன எறும்பு வர்றதா நம்ம பெரிய விஷயமா பேசுறோம்.